கிறிஸ்தவ மேயரிடம் கொடுத்து இஸ்லாமியர் கோயில் கட்டி நிர்வாகம் செய்யும் முருகன் கோயில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? மத நல்லிணக்கத்திற்கு சான்றாக விளங்கும் புதுச்சேரி கௌசிக முருகன் கோயில் பெருமை பற்றியும் சிறப்பு குறித்தும் சற்று விரிவாக பார்க்கலாம். முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. புதுச்சேரிக்கு ரயிலில் வரும் பயணிகள் நிலையத்தை விட்டு வெளியே வரும்போது எதிரே உள்ள கௌசிக பாலசுப்பிரமணியன் கோயிலை வணங்கி செல்கின்றனர். கந்தர் அலங்காரம் பாட மனம் குருகுதையா. புதுச்சேரியில் 1940ஆம் ஆண்டு பிறந்த கௌஸ்பாய் என்ற இஸ்லாமியர்தான் இந்த கோயிலை கட்டினார் என்பது பலரும் அறிந்திராத ஆச்சரியங்களில் ஒன்றாகும். சிறுவயதிலிருந்து முருகன் மீது தீராப்பற்று கொண்டிருந்த கௌஸ்பாய் அடிக்கடி முருகனின் அறுபடை வீடுகளுக்கு சென்று வந்தார். இப்போது கோயில் உள்ள இடத்தில் தொடக்கத்தில் முருகன் படம் ஒன்றை வைத்து வணங்கினார். அப்போது புதுச்சேரியின் முதல்வர் மற்றும் மேயராக இருந்த குபேர் முருகன் கோயில் கட்டுவதற்கு நகராட்சி இடத்தில் கௌஸ்பாய்க்கு முறைப்படி அனுமதி அளித்தார். கருணை மிகு நின்னருளை நாடிடவே உந்தன் கழலடியை விழிகள் என்றும் தேடுதையா முருகா. தனது நிலம், மனைவியின் நகையை விற்று கட்டுமான பணிகளை தொடங்கிய கௌஸ்பாய்க்கு புதுச்சேரி மக்களும் நிதி உதவி அளித்தனர். கோயிலுக்கு வந்த மயிலம் ஆதீனம் கௌஸ்பாயின் பெயரில் முதல் பாதியை பாலசுப்பிரமணியன் என்ற பெயருடன் இணைத்து கௌசிக பாலசுப்பிரமணியன் என மூலவர் சிலையை நிறுவ பரிந்துரைத்தார். ஆண்டியாய் நின்றவேல் முருகா, உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா. கௌஸ்பாய் 2003ஆம் ஆண்டு முதுமை காரணமாக மறைந்தார். இப்போது அவரது மகன் முகமது காதர் கோயிலை நிர்வகித்து வருகிறார். கௌசிக பாலசுப்ரமணியன் பேர் நம்ம கௌஸ்பாய் நடத்தி அவர் பேர் கௌஸ். அதனால முஸ்லீம் அவர் நல்லா ஒரு சிறப்பாக நடத்தி நல்லா முன்னுக்கு கொண்டு வந்துட்டார். இதை கௌஸ்பாயோட பிள்ளை காதர் பாய் தான் நடத்துறாரு, ஜாபர் பாயும் நடத்துறாங்க. நிர்வாகம் நல்ல முறையில் நடக்குது, எந்த குறையும் இல்லாமல். மத வேறுபாடுகள் இன்றி மும்மதங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கோயிலுக்கு வந்து செல்கின்றனர். என்னோட என்ன சொல்றது, நான் சொல்றதெல்லாம் நடக்கும், நான் வேண்டது எல்லாமே கேட்டுட்டு அவர் செய்வாரு. மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக கௌசிக பாலசுப்பிரமணியன் கோயில் திகழ்கிறது. ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று என முருகனின் 6 முகங்களில் ஒரு முகம் சமூக நீதிக்கான முகம் என கவியரசு கண்ணதாசன் வர்ணிக்கிறார். புதுச்சேரியின் ஒருமைப்பாட்டை விளக்கும் விதமாக அருள்பாலிக்கிறார் கௌசிக பாலசுப்பிரமணியன். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.